இன்னைக்கு நம்ம மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான யம்மியான புட்டிங் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த புட்டிங் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் ஈஸியாகவும் செஞ்சிடலாம், ஹெல்த்தியும் கூட. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு கேரமல் ரெடி பண்ணிடலாம். எந்த பாத்திரத்தில் புட்டிங் செய்வீங்களோ அந்த பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கேரமல் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சர்க்கரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா கலர் மாறி வரும். இப்போவே லைட்டாக கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள். இது இன்னும் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வரணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், கேரமல் சிரப் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ப்ரௌன் கலரில் கேரமல் ரெடியாகி வந்திருக்கு. இதை எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த கேரமல் சிரப் ஆறுனதும் நல்லா செட் ஆகிரும். பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை, நல்லா பாத்திரத்தில் செட் ஆகி வந்திருக்கு. இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. புட்டிங் செய்கிறதுக்கு 1/2 கிலோ அளவு மரவள்ளி கிழங்க தோல் நீக்கி நல்லா பொடியாக சீவி எடுத்துக்கோங்க. ஒரு வடிகட்டியில் துருவி வச்சிருக்க மரவள்ளி கிழங்க சேர்த்து அதில் இருக்க பாலை வடிகட்டி எடுத்துடுங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மரவள்ளி கிழங்குல இருக்க பாலை எடுத்துகிட்டு தான் யூஸ் பண்ணணும். அந்த பால் நம்ம சேர்க்கக்கூடாது. மரவள்ளி கிழங்க வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த மரவள்ளி கிழங்க மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அரைக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டு மாறிடும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மரவள்ளி கிழங்கு 2 கப் அளவுக்கு இருக்குது. 2 கப் கிழங்குக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சரியாக இருக்கும். நீங்கள் சர்க்கரை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 முட்டை சேர்த்துக்கோங்க. நீங்கள் முட்டை சேர்க்காம கூட செய்யலாம், ஆனால் முட்டை சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். முட்டையை அப்படியே சேர்க்குறேன், நீங்கள் அடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். இது கூட 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. முட்டை எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்ட அப்புறம் இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூளுக்கு பதிலாக நீங்கள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க டின்னில் இதை சேர்த்துக்கோங்க. எப்பயுமே மரவள்ளி கிழங்க நம்ம வேக வச்சு தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள், எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் இல்லைன்னா ஒரு சின்ன மூடியை திருப்பி போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிழங்க வச்சுருங்க. இந்த பாத்திரத்துக்கு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சுருங்க. இது மீடியம் ஃப்ளேம்லேயே 40லேருந்து 45 நிமிஷம் நல்லா வேகட்டும். 45 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம், வெந்திருக்கான்னு செக் பண்ணிடலாம். டூத்பிக் அல்லது கத்தி வச்சு இதை இந்த மாதிரி குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது நல்லா ஆறட்டும். கொஞ்சம் கூட சூடே இல்லாமல் இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறின அப்புறம் ஒரு கத்தி வச்சு மெதுவாக இந்த ஓரங்களை எடுத்து விடுங்க. இந்த ஸ்நாக்ஸ் மரவள்ளி கிழங்கு சீசன் இருக்கும்போது மட்டும்தான் செய்ய முடியும். அதனால் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த சீசன்லேயே இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். புட்டிங்கை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இந்த மாதிரி அடிப்பக்கத்தை மெதுவாக தட்டி விடுங்க. பாருங்கள், நம்ம புட்டிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பரான புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியேவும் சாப்பிடலாம், அல்லது உங்களுக்கு சில்லுன்னு வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிடலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கிறதால குழந்தைங்க கூட இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.